ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய, பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்தே நாராயண ஸ்மிருதி. மரண சமயத்தில் என்னால் பகவானை நினைக்க முடியுமோ முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா சாதகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம். அந்த பயத்தை போக்கி நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய வராக சுவாமியை தவிர வேறு யார்? வராக புராணத்தில் ஸ்ரீ பூதேவிக்கு வராகர் ஒரு பிரதிஜை கொடுக்குறார். இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியக்கூடிய சமயத்தில் அந்த சாதகன் என்னை நினைக்க முடியாமல் அவன் ஒருவேளை ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட, நான் அந்த பக்தனை நினைவு கொள்கிறேன், அகம்ஸ்மராமி மத்பக்தா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்கு கொடுக்குறார் தன்னுடைய மனைவி கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு கருணை கொண்ட ஒரு பகவான் வராக சுவாமி. ஸோ இந்த பாரத தேசத்தில் 8 முக்கியமான ஸ்வயம் பக்த கஷேத்திரம் இருக்குது. அதாவது பகவான் ஸ்வயமாக தோன்றின ஒரு ரூபம். அது 8 இடங்களில் இருக்குது. 4 வட இந்தியாவில் இருக்குது, 4 தென்னிந்தியாவில் இருக்குது. அதில் ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஒரு கஷேத்திரம். இது ஸ்வயம்பக்த கஷேத்திரம். இங்கே வராக சுவாமி அவர் சுயமாக தோன்றியிருக்கிறாரு. அந்த விக்கிரகம் யாருனாலையும் செய்யப்பட்டது இல்லை. ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்ததோடைய ஒரு குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது மத்திய லீலை 9வது அத்தியாயம் 73வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இந்த கஷேத்திரத்தில் அங்கே பகவானுடைய தரிசனத்தை பண்ணி அங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு கீர்த்தனம் பண்ணி எல்லாரையும் பக்தியில் ஆழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஆதிலீலையில் பார்க்கலாம். 17வது அத்தியாயத்தில் முராரி குப்தா அப்படிங்கிற பக்தருக்கு தான் வராக ரூபத்தை காண்பித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வராகர் 2 பேருமே வேறு வேறு இல்லை. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பகவான் எப்போ வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டால், ஹிரண்யாட்சனை வதம் செய்ததுக்கு அப்புறமா பகவான் இந்த இடத்துல தன்னுடைய மனைவியான பூதேவியோட அங்கே அவர் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வராக பகவானை ஸ்வேத வராகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பிரபுபாதராக சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் அந்த மாதிரி தான் சொல்கிறார். வராக அவதாரம் 2 விதமான அவதாரங்கள் பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நீல வர்ணம், இன்னொன்று வெள்ளை வர்ணம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வராகர் ஸ்வேத வராகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வராகர் அங்கே அந்த இடத்துல அவர் ஓய்வு எடுக்கிறாரு. இரண்யாட்சனுடைய பெரும் யுத்தத்துக்கு அப்புறமா அவருடைய தேகம் முழுவதும் நிறைய தண்ணி இருக்குது. அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படி ஒரு சிலுப்புன உடனே அந்த தண்ணியெல்லாம் கீழே விழுகுது. அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்தே என்ன ஆகுது, ஒரு குளமாக மாறுது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணி அப்படின்னு பேர். ஸோ நல்ல பெரிய ஒரு குளம். இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பகவான் இங்கே 3 ரூபங்கள் இருக்கிறாங்கன்னு புராணங்களில் சொல்லப்படுது. பகவான் அங்கே ஸ்வயம் வராக ரூபத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த புஷ்கரணி ரூபத்திலையும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு வனத்தின் ரூபத்திலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வனம் இல்லைன்னா அங்கே ஒரு அஸ்வத்த மரம், அதாவது ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தினுடைய ரூபத்திலையும் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரச மரம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், வராக சுவாமி அந்த இடத்துக்கு வந்த உடனே அவருடைய கண்களில் இருந்து 2 கண்களில் இருந்தும் ஒரு துளி கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் துளியினால் என்னாச்சு, அதில் இருந்து 2 விருட்சம் வந்தது. பகவானுடைய இடது கண்களில் இருந்து வந்த ஒரு துளி அந்த நீர்னால அதில் இருந்து துளசி வந்தது. இன்னொரு துளி நீர்னால அரச மரம், அஸ்வத்த மரம் அது வந்தது அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லுது. அந்த அஸ்வத்த மரம் இப்போவும் அங்கே இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த அஸ்வமரத்தை
வலம் வந்து அந்த அஸ்வத்த மரத்தை வணங்குறாங்களோ அது பகவான் வராகரையே வந்து வணங்கினதா அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பகவான் வராகர் அந்த அஸ்வமரத்தின் அடியில் வந்து பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த அஸ்வமரத்தினுடைய அடியில் நம்ம உட்கார்ந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நம்மளுடைய மன விருப்பம் அனைத்தையுமே வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்கரணியில் வந்து ஸ்நானம் செய்யும் போதும் எந்த பக்கம் ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்வத்த மரம் அரச மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஸ்நானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேலும் அந்த புஷ்கரணியே வந்து பகவானுடைய ஒரு சொரூபமாக வந்து பார்க்கப்படுது. எப்படி நம்ம வந்து ராதா குண்டம் அது பகவான் ராதாராணியினுடைய ஒரு சொரூபமாகவே பார்க்குறோமோ, ராதாராணியினுடைய பிரேமையின் சொரூபமாகவே பார்க்குறோமோ, அதே மாதிரி இங்கே இந்த புஷ்கரணியானது வராகருடைய சொரூபமாகவே வராக சுவாமியுடைய சொரூபமாகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வராக சுவாமி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி அந்த காலத்தில் அது வந்து ஒரு வனமாக இருந்திருக்கு. அதுவும் வந்து புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வனம் இப்போ வந்து ஜில்லிக்கா வனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் இந்த ஜில்லிக்கா அப்படின்னு சொன்னால், இந்த ஜில்லிக்கா அப்படிங்கிற வந்து இரண்யாட்சனுடைய பொண்ணு. இரண்யகசிபு வந்து இரண்யாட்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய பொண்ணு ஜில்லிக்கா, அவளுக்கு ஒரு மகன், அவன் வந்து தண்டகன் அப்படின்னு சொல்லி பேர் அந்த அரக்கனுக்கு. அந்த தண்டகன் அப்படிங்கிற அந்த அரக்கன் தேவர்களை எதிர்த்து வந்து யுத்தம் பண்ணுறான். தன்னுடைய தந்தைக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து தேவர்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக யுத்தம் பண்ணுறான். ரொம்ப சக்திசாலியான ஒரு அரக்கனாக இருக்கிறான். யாருனாலையும் அவனை வந்து வதம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் உடம்புல இருந்து ரத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தத்தில் இருந்தே வந்து பல ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவனை எவ்வளவுதான் நம்ம தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் என்ன ஆகும், அவன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வருதோ அவ்வளோ அசுரர்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவனை வந்து எப்படி வந்து வதம் பண்ணுறது என்னன்னு தெரியாத சமயத்தில் திரும்பவும் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அரக்கனை அவரே வந்து வதம் பண்ணுறாரு. அப்படி வதம் பண்ண சமயத்தில் அந்த ஜில்லிக்கா பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறா, தயவுசெய்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நற்கதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது வராக சுவாமி அந்த இடத்துல நீ இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த வனமாகவே நீ வந்து இருக்கலாம், யாரெல்லாம் இங்கே வந்து வாசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நற்கதி கிடைக்கும், உனக்கும் வந்து ஒரு நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் வராக சுவாமி அந்த ஜில்லிக்காவுக்கு வந்துட்டு ஒரு அனுகிரகம் பண்ணி அந்த ராட்சசியினுடைய ஒரு பேர்லேயே வந்து அந்த வனத்தை வந்து வச்சார் பகவான். ஸோ அந்த அளவுக்கு பகவான் வந்து ராட்சகர்களுக்கு மேலேயும் வந்து கருணை உள்ளவராக இருக்கிறப்போ பக்தர்களுக்கு மேலே ஏன் வந்து கருணை உள்ளவராக இருக்க மாட்டார். ஸோ அதனால் அங்கே இந்த ஜில்லிக்கா வனம் அப்படிங்கிறதும் வந்து இருந்ததா புராணங்களில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மத்வாச்சாரியார் அவரும் வந்திருக்கிறார். ஸ்ரீபாத மத்வாச்சாரியார் அவர் தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு சமயத்தில் அவரும் இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த க்ஷேத்திரத்தில் தனுர் மாதம் மழைக்காலம், அந்த மழைக்காலம் 4 மாத காலங்களில் வந்து சதுர்மாசிய விரதத்தை அங்கே மத்வாச்சாரியார் கடைபிடித்திருக்கிறார். 4 மாத காலங்கள் அங்கே இருந்து சதுர்மாசிய விரதத்தை அங்கே மத்வாச்சாரியார் கடைபிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்வாச்சாரியார் அங்கே வந்த சமயத்தில் ஒரு பெண், நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் வந்து எங்கேயோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பார்த்து ஆச்சாரியருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம், இப்படி வந்து இந்த பெண் தண்ணீருக்காக வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தண்டத்தினாலேயே வந்து ஒரு புஷ்கரணி, ஒரு குளத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. அந்த குளமும் இப்போவும் அங்கே வந்து இருக்குது. அந்த குளத்தில் எப்போதுமே வந்து தண்ணீர் வற்றாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஸ்ரீபாத மத்வாச்சாரியாருடைய கருணையினால் ஏற்பட்ட ஒரு குளமும் அங்கே இருக்குது. அங்கே போகும்போது கண்டிப்பாக அந்த குளத்தையும் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறமா பொதுவாக நம்ம வந்து காசி அந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியத்தை சொல்லும்போது
அங்கே உடலை விடக்கூடிய ஒவ்வொருத்தருடைய காதில் வந்து சிவபெருமான் வந்து ராமநாமத்தை சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் வந்து கருட பகவான், கருடன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த க்ஷேத்திரத்தில் யாரெல்லாம் வந்து உடலை விடுறாங்களோ அவங்களுடைய காதில் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நற்கதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரமானது ரொம்ப ரொம்ப திவ்யமானது, புண்ணியமானது. இங்கே வராகரோட ஸ்ரீதேவி பூதேவியும் காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு தாயார் சன்னதியும் இருக்குது, அம்புஜவள்ளி தாயார் அப்படின்ற ஒரு சன்னதியும் இருக்குது. திருப்பதி பாலாஜி அவருடைய திருவடி சின்னமும் அங்கே வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே இந்த பாலாஜியை வந்து தரிசனம் பண்ணி வராக சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ, பூவராகரா யாரெல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெண்களாக இருந்தால் நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியமும், அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கூட வந்து அங்கே அது சம்மந்தமாக பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் அங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த விதத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப மங்களத்தை அருளக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தை பக்தர்கள் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணி வராக சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.